வந்து இப்போ யார் அவார்டு வாங்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் சொல்லிட்டேன், இந்த வருஷம் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு 80 அவார்ட்ஸ் கொடுக்க போகிறோம் இந்த வருஷம். எந்த வருஷமும் இல்லை 80 அவார்ட்ஸு. இந்த வருஷம் 80 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவார்ட் கிடைக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒபீடியன்ஸ் அவார்ட். ஸோ எல்லா ஸ்டாண்டர்ட்லேருந்தும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 7th ஸ்டாண்டர்ட் லோகேஷ்வரன். Next, Sujendran 8th standard. Beryl வரலீங்களா? சரி. Priya 11th standard. Deepika 10th standard. Faizan 10th standard. Asif 11th standard. Kavya 12th standard. Hema 12th standard. Lakshmanan 12th standard. Jones 12th standard. Thank you. அடுத்தது Discipline Award. So Discipline Award goes to first Joel 7th standard. Devanarayanan 8th standard. Ritika 10th standard. Mispa 10th standard. R. Santosh 10th standard. Rekha 11th standard. Gibson student in the bagan. Or Edwin 11th standard. Jeevita 12th standard. Karthikeyan 12th standard. Divya 11th standard. அடுத்து அட்டெண்டன்ஸ் அவார்ட். ஸோ யார் ரெகுலராக வந்து டியூஷனுக்கு வந்தாங்களோ அவங்கள ஹானர் பண்ணுறது. 7th ஸ்டாண்டர்ட் தர்ஷினி. 8th எஸ்கே கார்த்திக். 9th அர்ஷத் 9th ஸ்டாண்டர்ட். Bushra 10th standard. Surya 10th standard. Hem Kumar 11th standard. Savita 11th standard. Gibson 12th standard. Sumaya 12th standard. Shivaram 12th standard. Shivaram.
அடுத்து நெக்ஸ்ட் ராமானுஜன் அவார்ட். ராமானுஜன் அவார்ட் கணிதத்தில் சிறந்து விளங்கிய மாணவர்கள். ஸோ இதை நான் தான் சூஸ் பண்ணேன். சுமையா 12th ஸ்டாண்டர்ட், கிஷோர் 12th ஸ்டாண்டர்ட், அஜய் 12th ஸ்டாண்டர்ட், சிவா 11th ஸ்டாண்டர்ட், பத்மாஷினி 11th ஸ்டாண்டர்ட், ஹரிணி 11th ஸ்டாண்டர்ட், முகமது இம்ரான் 10th ஸ்டாண்டர்ட், ஆதில் 10th ஸ்டாண்டர்ட், சமீர் 10th ஸ்டாண்டர்ட், தீபிகா 10th ஸ்டாண்டர்ட். அஜய் அஜய் வந்தானா? அடுத்ததாக அப்துல் கலாம் அவார்ட். சயின்ஸில் கொஞ்சம் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு ஹானர் பண்ணுறது. வாப்பா, அப்துல் கலாம் அவார்ட். 7th ஸ்டாண்டர்ட் தருண். அர்ஜுன் 9th ஸ்டாண்டர்ட், ஷாலினி 7th ஸ்டாண்டர்ட், எஸ் சந்தோஷ் 8th ஸ்டாண்டர்ட், ஷாலினி 10th ஸ்டாண்டர்ட், ராகவி 11th ஸ்டாண்டர்ட், தினேஷ் 12th ஸ்டாண்டர்ட், பிரதீபா 9th ஸ்டாண்டர்ட், ஜே ஜெயஸ்ரீ 11th ஸ்டாண்டர்ட், பாவனா 10th ஸ்டாண்டர்ட், அடுத்தது எயின்ஸ்டைன் அவார்ட். எயின்ஸ்டைன் அவார்டு இந்த வருஷம் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தீபிகா 12th ஸ்டாண்டர்ட். தீபிகா ஜேஇயில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் 98% வாங்கியிருக்காங்க மேக்ஸில். சாம் சஞ்சய் 10th ஸ்டாண்டர்ட். பத்மாஷினி 11th ஸ்டாண்டர்ட், சிவா 11th ஸ்டாண்டர்ட், சுமையா 12th ஸ்டாண்டர்ட். அடுத்து திருவள்ளுவர் அவார்ட் ஃபார் தமிழ் நன்றாக படிக்கிற மாணவர்களுக்கு. முதல்ல யுஎஸ் ஸ்ரீ 7th ஸ்டாண்டர்ட், சுஜேந்திரன் 8th ஸ்டாண்டர்ட்,
Monisha, 8th standard. G. Tarun Kumar, 8th standard. V. Santosh Kumar, 8th standard. Krishna Priya, 9th standard. Raghavan, 9th standard. Rekha, 11th standard. Shalini, 10th standard. அடுத்து வாலண்டியர் அவார்ட். நம்ம டியூஷனில் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் எந்த ப்ரோக்ராமும் நடந்ததில்லை. பூமிநாதன், 11th ஸ்டாண்டர்ட். தேவி, 10th ஸ்டாண்டர்ட். Haridharan, 11th standard. Monica, 11th standard. Zubair, 12th standard. Mukesh, 12th standard. Sam Ajay, 12th standard. Riyan, 8th standard. Sufyan, 8th standard. Gugan, 9th standard. Abhishek, 9th standard. Shaktivel, 12th standard. Priyadarshan, 12th standard. Harinath, 10th standard. Haridharan, 11th standard. Tenth Surya award வாங்குங்க இதுக்கு முன்னாடி. Tenth Surya. Arun, 11th standard. Aida, 11th standard. Hari Priya, 11th standard. ஒரே ஒரு அவார்டு இருக்கு, ஃபவுண்டர் அவார்ட். அந்த ஃபவுண்டர் அவார்டு வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான். எனி கெஸ்? Correct. Gibson, Founder Award. So, thank you. நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவார்டு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தேன், ஏன்னா ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு கொடுத்தேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அவார்டு இருக்கும். என்னென்ன அவார்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேயா? ஸோ நியூ ஸ்டூடெண்ட்
உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ மேம் ஸோ மச். இவ்வளோ நேரம் இருந்து நம்மளுக்கு அவார்டு சார் எல்லோரும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாமா? பிக் கிளாப். நல்லா சத்தமா. ஸோ இந்த ஆனுவல் டேனுடைய மெயின் தீம் வந்து பார்த்திங்கன்னா விமன் ஆர் ஹீரோஸ். ஸோ விமனை பற்றி தான் எல்லாமே இந்த ஆனுவல் டேயில் இருக்கும். இப்போ விமன் பற்றி ஸ்பீச் பேசுகிறதுக்காக ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணபிரியா 9th ஸ்டாண்டர்ட். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்பீச் விமனை பற்றி பேச போகிறாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். ராணி லட்சுமிபாய் 1829 ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி வாரணாசி நகரில் பிறந்தார். அவரின் இளம் பெயர் மணிகர்ணிகா மற்றும் அவரின் செல்ல பெயர் பானு. அவர் பெற்றோர்கள் மேற்பந்தே தம்ப்ரா ஆவார், பகிரதி சப்ரே ஆவார். அவரது சிறு வயதில் குதிரை போர், வாள் சண்டை, தற்காப்பு கலைகள் ஆகியவற்றை மேற்கொண்டனர். 14 வயது ஜான்சி ராணி மகாராஜா ராவுடன் 1842 இவர்களுக்கு திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு அவரின் ஜான்சி ராணி மகாராஜா என்று அழைக்கப்பட்டனர். அவரது மகன் தாமோதரன் ராவ் 4 மாதம் குழந்தையாக இருக்கும்போது இறந்தார். ஆங்கிலேய வேலைக்கு எதிர் தெரிவித்தன பல இந்திய வீரர்கள் லட்சுமிபாய் ஒருவர் ஆவர். ராணி லட்சுமிபாய் வேலை 1858 ஆம் ஆண்டு ஜூன் 18 23 வயதில் போரிட்டு இறந்தார். குறுகிய காலம் மட்டுமே உயிர் வாழ்ந்தார். அன்பு, வீரம், பௌத்திரம் என சிறு வகை மிகவும் குணங்களுடன் வாழ்ந்தார். இந்திய கண்டம் வீரமங்கை ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்று அழைக்கப்பட்டனர். நன்றி உரை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஜான்சி ராணி போன்ற மகத்துவமான வீரர்கள் போன்ற பேசு வாழ்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. முதலாக என் வாழ்ப்பை என் ஆசிரியர் பிரபுஜாத் சார், காஷிஃப் அண்ணா, ஜீவண்ணா, பிரீத்தி அக்கா, யுவஸ்ரீ அக்கா, ஜனார்தன் அண்ணா அவர்களுக்கு இதய கணித்து நன்றி. அவருடைய உங்கள் எல்லாம் இது சாத்தியமில்லை. அடுத்ததாக என் நண்பர்கள், சகா மாணவர்கள், உங்களுக்கு ஆதரவு, கவனம், உற்சாகம் எனக்கு மிகவும் உறுதி கொள்ளுகிறது. மனமார்ந்த நன்றி. இந்த விழா அழகாக டியூஷன் செட் மற்றும் ஒவ்வொருவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இத்தகைய நிகழ்வு நாட்டின் வீரர்கள் நினைவுபடுத்தி நம்மை மகிழ்விக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ. அடுத்ததாக 7th தேவநாராயணன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். தித்திக்கும் தெல்லமுதாம் தெல்லமுதின் வேளான முத்திக்கனியே என் முத்தமுதே என்று முதல் கண் வணக்கம் வைத்து என் உரையை துவங்குகிறேன். இப்பொழுது நான் பேச வந்துள்ள தலைப்பு ராணி வேலுநாச்சியார் அவர்கள். ராணி வேலுநாச்சியார் அவர்கள் 1730 ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை பிறந்தார். இவர் பிறக்கும்போது இவர் தந்தை ஆண் குழந்தையாக நினைத்து குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி மற்றும் பல வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். இதில் பல்மொழிகளை கற்றுக் கொடுத்தார். இவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சிவகங்கை மண்ணை சீர்திருத்தினார். 1780 1789 வரை சிவகங்கை மண்ணை நல்லாட்சி புரிந்தார். 1786 அவருடைய 66வது வயதில் இயற்கை இழந்தார். இத்துடன் என் உரையை முடிக்கின்றேன். வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி. வணக்கம்.
தேங்க்யூ தேவநாராயணன். அடுத்தது கடைசியாக ஆசிரியரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். தீபிகா, 10th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் ஆசிரியரின் பங்கு மிகவும் முக்கியமானது. ஆசிரியர்கள் இளைஞர்களின் மனதை உலகிற்கு திருப்பவர்கள். தன்னுடைய மாணவனின் வளர்ச்சியை கண்டு பெருமை அடைபவர்கள். உலகிற்கு நம்மை கொண்டு வந்தவர்கள் பெற்றோர்கள். இந்த உலகத்தையே நம்மிடம் கொடுப்பவர்கள் ஆசிரியர்தான். எங்களுக்கு கற்பித்து அன்பான வழியில் அறையுரைகளை கூறி தவறான பாதையில் செல்லும் மாணவர்களை நல்வழியில் நடத்தி தங்களின் அரவணைப்பை அளிக்கின்றன. காலம் நேரம் என பார்க்காமல் உழைக்கும் எங்களின் நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்கள் அனைவரையும் தங்கள் பிள்ளைகள் என அனைவரித்து நல்வழிப்படுத்தி எங்களை உயர்த்துகின்றன. தங்களின் குடும்பம், குழந்தைகள் என பாராமல் மாணவர்களுக்காக உழைக்கும் அன்பான ஆசிரியர்கள். காலை மற்றும் மாலை என மாணவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி சிறு தேர்வுகள் நடத்தி மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்துகின்றனர். மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்துவதாக போட்டிகள் பல நடத்தப்படுகின்றன. இங்கு நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டு விழாவில் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆசிரியர்கள் செய்கின்றனர். தங்களின் உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் எங்களுக்காக உழைக்கும் நல்லுள்ளங்கள். மாணவர்களை ஊக்குவிப்பதில் திறமையானவர்கள். வார்த்தைகளால் அடக்கி வைக்க முடியாத அவர்களின் சேவைகள் எண்ணும் எழுத்தும் கண்ணென தரும் என்ற பழமொழிகளுக்கு ஏற்ப மாணவர்களுக்கு கல்வி தருபவர்கள் ஆசிரியர்கள்தான். அறியாமை என்ற இருளிலிருந்து மாணவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நல்வழியை காண்பிப்பவர்கள் நம் ஆசான்கள். பள்ளியில் கிடைக்காத வாய்ப்புகளை டியூஷனில் பயன்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கின்றன. எதிர்கால சந்ததிகளை தன் பிள்ளைகளுக்காகவே வளர்ப்பவர்கள் ஆசிரியர்கள்தான். ஆதலால் தான் மாதா பிதாவுக்கு அடுத்து கடவுளை கூட வைக்காமல் குருவை வைத்து கொண்டாடுகிறோம். எழுத்தறிவன் இறைவன் ஆவான் என்ற வரிகளுக்கேற்ப இறைவனுக்கு சமமாக கருதப்படும் ஆசிரியர்களின் உழைப்பு மற்றும் சேவைகள் என அனைத்திற்கும் எங்களின் நன்றிகள். ஸோ இந்த வருடம் என்னென்னலாம் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறது ஆனுவல் ரிப்போர்ட், ஆண்டு அறிக்கை எப்போவுமே சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன இது பண்ணோன்னா, யூஸ்வலாக ஜூனில் வந்து 7th 8th 9th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் 10th 11th 12th பார்த்தீங்கன்னா நாங்கள் மே மந்த்தே, அதாவது 11th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் முடிஞ்ச மறுநாளே 12th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 9th எக்ஸாம் முடிஞ்ச மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா 10th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி மே மாதத்துலேருந்து பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த வருஷமும் அதே மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் முதல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே செலப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி அப்துல் கலாம் நினைவு தினம், அதே மாதிரி ஆயுத பூஜை லீவில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு காம்படிஷன், ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன், ரங்கோலி காம்படிஷன், ஈட்டிங் காம்படிஷன், ஹேர் ஸ்டைல் காம்படிஷன், அதே மாதிரி ஸ்பீச் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷன். இந்த காம்படிஷன்லாம் வந்து ஆயுத பூஜை லீவில் நாங்கள் எப்போவுமே கண்டக்ட் பண்ணோம். இந்த வருஷமும் கண்டக்ட் பண்ணோம். மாணவர்கள் வந்து ஆர்வம் குறைவாக இருந்ததுனால நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த காம்படிஷனில் வாங்குகிற ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு அவார்டு, சர்டிஃபிகேட்டு, கிஃப்ட்டு இது மாதிரி கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனில் இந்த அவார்டெலாம் கொடுப்போம். அது முடிஞ்சதும் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் வரும். மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் அவங்கள வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷனும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிசம்பரில் நம்ம கிறிஸ்மஸ் டே ப்ரோக்ராம், நியூ இயர் ப்ரோக்ராம் இந்த வருஷம் சிறப்பாக பண்ணாங்க மாணவர்கள். அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷன். இந்த வருஷம் ரிப்பப்ளிக் டே கொடியேற்றுறதுக்கே மாணவர்கள் வந்து காலையில் வரமாட்டேங்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த வருஷம் ஒரு 15 பிள்ளைங்க தான் வந்திருந்தாங்க. ஏன் வரமாட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ அன்றைக்கி தான் லீவு, நாங்கள் நல்லா தூங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அதே மாதிரி ரிப்பப்ளிக் டே, ஸ்போர்ட்ஸ் டே இந்த வருஷம் வைக்கல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஆர்வம் காட்டாதனால இந்த வருஷம் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் டே எதுவும் கண்டக்ட் பண்ணல. ஆனால் கடைசியாக வந்து
லாஸ்ட்டாக மார்ச் மாதம் வரைக்கும் பிள்ளைங்க யார் யார் வந்து டிசிப்ளினாக இருந்தாங்க, ஒபீடியன்ஸ், அப்புறம் எந்தெந்த சப்ஜெக்டில் அவங்க டேலண்ட்டாக இருக்காங்களோ அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக இந்த அவார்ட்லாம் வந்து இந்த வருஷம் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஃபைனலாக வந்து ஆனுவல் டே, இந்த ஆனுவல் டேயில் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்கிற விதமாக எல்லாருக்கும் ஹானர் பண்ணிவிட்டு, பிள்ளைகளும் ஹானர் பண்ணிவிட்டு இந்த ஆனுவல் டேவை நாங்கள் ஃபைனலாக வந்து வச்சுருக்கோம். இது லாஸ்ட் மினிட்டில் வந்து டேட்டு இதுவானதுனால, ஏன்னா நாளை மறுநாள் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் இருக்குது. அது இருந்தாலும் ஒரு 2 hours எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டதுனால பிள்ளைகள்லாம் இன்னும் வந்திருக்காங்க. டே அண்ட் நைட் வந்து படிச்சுட்டு போகிறாங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாமில் அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எக்ஸாம் டைம்லேயும் வந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். இதுதான் இந்த வருஷம் நடந்த ப்ரோக்ராம். இதை வந்து பிள்ளைங்க வந்து ஒரு வீடியோவாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே டீச்சர்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பிரபு சார் எல்லாரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே குவாலிஃபைட் டீச்சர்ஸ். இந்த மாதிரி டீச்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஒரு இன்ஸ்டியூஷனில் 10 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன். ஒரு டீச்சர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஒரு டியூஷனில் ஸ்கூலுக்கே கிடைக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெல் குவாலிஃபைட். அதாவது உங்கள் பேரண்ட்டுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்கள் பசங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இங்கே இருக்க எல்லாருமே நான் வந்து பார்த்தீங்கன்னா யார் மூஞ்சிக்காக வேலை செய்யறேன்னா ஃபவுண்டர், அவர் மூஞ்சிக்காக மட்டும்தான் வேலை செய்கிறோம். ஏன்னா எங்கள் எல்லாருமே வந்து கோஆர்டினேட் பண்ணி இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணமும் மெயின் அவர் தான். எங்கள் ஊரில் வந்து எங்கள் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுடைய வந்து சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துடுவாங்க. கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரி சார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும், அங்கேருந்து இங்கே வந்து டியூஷன் எடுத்துகிட்டு போகிறார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, நானும் ஒரு 15-20 கிலோமீட்டர்லேருந்து வரேன், இவரும் வராரு. எல்லாமே டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பசங்களுடைய ஒரு நல்லா எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் நாங்கள் செய்கிறோம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபவுண்டர் வந்து முழு முயற்சி எடுக்கிறார். எங்கள் எல்லாருக்கும் செஞ்சுட்டு அவருக்கு செய்யலாம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? அதுக்காக அவருக்காக ஒரு சின்ன கிஃப்ட். Thank you.